வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோவிட்-19 லாக்டவுனை இன்னும் ஒரு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த ரிலாக்ஸ் லாக்டவுன் ஃபேஸில் தான் இருக்க போகுது. ஆனால் இந்த ரிலாக்ஸ் லாக்டவுன் ஃபேஸ்க்குள்ளேயே கவர்மெண்ட் நிறைய செக்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸை ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மற்றும் சில ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செக்டர், நிறைய பேர் நம்பி இருக்கக்கூடிய ஒரு செக்டர், இவங்க எல்லாருமே நமக்கும் ரிலாக்ஸேஷன் வரும், நாமளும் இனிமேல் வேலைக்கு போகலாம், நம்முடைய வாழ்வாதாரமும் இனிமேல் சீராகும் நம்பி இருந்தாங்க. ஆனாலும் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்காங்க. எந்த செக்டரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, ஜிம்ஸ். இந்த ஜிம்ஸை நடத்தக்கூடியவங்க, ஜிம்மில் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸாக வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த ஆகஸ்ட்டில் இருந்தாவது கவர்மெண்ட் ஜிம்ஸை அலோவ் பண்ணணும்னு நம்பியிருந்தாங்க. ஏற்கனவே 3-4 மாதம் ஜிம்ஸ் எல்லாம் ஷட் டவுனில் தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி கவர்மெண்ட் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வரல. கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, ஹெல்த் எக்ஸ்பர்ட் சைட்லேயும் சரி, இவங்க சொல்கிற ஆர்குமெண்ட் என்னென்னா, ஜிம்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பிளேசஸ், இதெல்லாம் என்க்ளோஸ்டாக இருக்கும், அது இல்லாமல் இதுக்குள்ளே இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், பாடி கான்டாக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கெல்லாம் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஜிம்ஸே நாளைக்கு இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ரிசர்வாயர்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் இதுக்கு இன்னொரு சைடையும் நம்ம யோசித்து பார்க்கணும். கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய செக்டர்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் செக்டர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு டிவி சீரியல் ஷூட்டிங்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீரியல் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்லாம் மாஸ்க் போட்டு நடிக்கிறது இல்லை, இவங்க ஃபாலோ பண்ணுற நார்ம்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறதில்ல. அப்போ என்டர்டைன்மெண்ட் செக்டருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க தாராளமாக பண்ணட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனால் இதை விட முக்கியமான ஒரு செக்டர் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, இதுக்கு ஏன் இன்னும் ரிலாக்ஸேஷன் தரல அப்படின்ற கேள்வி இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஹெல்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஹெல்த் செக்டரை பற்றி பேசும்போது நம்ம எப்போயுமே டாக்டர்ஸை பற்றி தான் பேசுகிறோம். டாக்டர்ஸ் சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டு வராங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க செய்கிற ஜாப் ஒரு நோபல் ஜாப். ஆனால் அந்த டாக்டர்ஸுடைய ரோல் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உடல் சீர்கேடு வரும்போது, ஒரு நோய் வரும்போது தான் டாக்டர்ஸ் உள்ளே வராங்க. ஆனால் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் அவனுடைய உடலை எப்படி சீர் செஞ்சு வச்சுக்கணும், எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்றத சொல்லித்தர ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. இதில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறவங்க இந்த ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ். ஆனால் இவங்கள நம்ம அந்தளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல, இவங்கள பற்றி நம்ம அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அப்போ அந்த டாக்டர்ஸ்க்கு நம்ம அளிக்கக்கூடிய முக்கியத்துவம், ரெக்கக்னேஷனை கண்டிப்பாக நம்ம இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ்க்குமே நம்ம அளிக்கணும். இப்போ ஏற்கனவே இந்த ஜிம்ஸில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர், எல்லாருமே பெரும்பாலானவர் ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ், ஃபிட்னஸ் ட்ரெயினர் சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்தால் உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இவங்க யாரை பார்த்து பண்ணுவாங்கன்னா, மெயினாக யூடியூப்பில் இருக்க வீடியோஸை பார்த்து பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சினி ஆக்டர்ஸ், அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டை அவங்க வந்து இந்த ஜிம்ஸில் பண்ணுவாங்க. இப்போ ஜிம்ஸ் எல்லாமே 3-4 மாதம் இப்போ ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த நபர்கள் எல்லாமே இப்போ நிறைய பேர் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஜிம்முக்கு வரும்போதே சூப்பர்விஷனில் பண்ணும்போதே தப்பாக பண்ணுறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இன்ஜுரிஸ் அதிகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இப்போது அதிகமாகவே வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்ம ஜிம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நிறைய பேர் இதை நம்பி இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 ஜிம் கிட்ட இருக்குது. சிட்டியில் மட்டுமே, அதாவது சென்னையில் மட்டுமே ஒரு 3,000 ஜிம்ஸ் கிட்ட இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு 3 லட்சம் பேர்கிட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதை டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காங்க. இவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பெரும்பாலான ஜிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எலைட் ஜிம்ஸ் இல்லாமல் பெரும்பாலான ஜிம்ஸில் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸாக வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுடைய அந்த ஊதியம் மாதம் ஒரு 5,000 ஒரு 8,000 தான் இருக்கும். அப்போ இதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஓடுது. இதில் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய லைஃப் எல்லாமே இப்போ இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்குது. அது இல்லாமல் ஜிம்ஸ்க்கு ஓனர்ஸாக இருக்கக்கூடியவங்க, இவங்க நிறைய பேர் லோன்ஸ் எடுத்து தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் லீஸ்க்கு இந்த ஃபெசிலிட்டி எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் ரெண்டட் ஃபெசிலிட்டி எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நிலை போயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. சரி, அப்போ ஜிம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் சொன்னது போல் இந்த ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறது மாதிரி, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது.
என்க்ளோஸ் ஃபெசிலிட்டிஸாக தான் இருக்கும் எல்லா ஜிம்ஸுமே. இதுக்குள்ளே எக்ஸசைஸ் செய்யும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், பாடி கான்டாக்ட் ஃப்ளோரோடு இருக்கும், எக்யூப்மெண்ட்டோடு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்பு, இந்த அபாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகம்தான். ஆனால் அதே நேரத்தில் இதை அப்படியே ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கலாமா? ஏற்கனவே 3-4 மாதம் ஜிம்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. இப்போ இந்த கோவிட்-19 பிரச்சனை இன்னும் வந்து ஓரளவுக்கு சீராகிறதுக்கு சரியாகுது. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் ஆகும், குறைஞ்சபட்சம் இன்னும் 2 மாதம் ஆகும். அரௌண்ட் ஒரு அக்டோபர் எண்டு வரைக்கும் ஆகும். அப்போது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் நம்ம ஜிம்ஸை எல்லாம் மூடி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏற்கனவே நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. இன்னும் 3 மாதம் ஜிம்ஸை மூடி வச்சோம்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடும். இந்த ஒரு ஆபத்து இருக்குது. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் சஃபிஷியன்ட் சேஃப்கார்ட்ஸோடையும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடையும் ஜிம்ஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஜிம்ஸை முடிஞ்ச வரைக்கும் டெரஸ் இருந்ததுன்னா ஓப்பன் ஃபெசிலிட்டிஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் கம்மி, சன்லைட் வரதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்டெரிலைஸ் ஆகிடும். ஸோ இந்த சஜஷனை நம்ம மைண்டில் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் என்க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் ஒரு சில சஜஷன்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜிம் 8 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் 4 மணி நேரம், ஈவினிங் 4 மணி நேரம். இதை 1 hour ஸ்லாட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லாட்டில் ஒரு 4 பேர் அலோவ் பண்ணலாம், அடுத்தடுத்த ஸ்லாட்டில் அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணலாம். ஜிம்மில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 days மட்டும் அலோவ் பண்ணலாம். ஸோ 15 days ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு ஒரு நாளுக்குள்ளேயும் 1 hour ஸ்லாட்டில் நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ இதில் ரிஸ்க் கம்மி. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு 4 பேருக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ இவங்க ஸ்வெட் பண்ண மாட்டாங்களா, இதில் ரிஸ்க் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு சில ப்ரிகாஷன்ஸோடு அலோவ் பண்ணலாம். ஃபுல் பாடி கியரோட அலோவ் பண்ணலாம். ஸோ ஃபுல் ட்ராக் சூட்டோட வாங்க, ஷூஸோடு வாங்க, க்ளவுஸோடு வாங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இந்த 1 hour ஸ்லாட் முடிஞ்சது உடனேயே ஜிம்மில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடணும். எக்யூப்மெண்ட்ஸையும் ஃப்ளோரையும், இப்போ அந்த மேட்டெல்லாம் இருக்குன்னா அதையும் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸோடு நம்ம ஜிம்ஸை ஓப்பன் பண்ணலாம். மறுபடியும் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்ஸ் அப்படியே மூடி வைக்க முடியாது. இப்போது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 50% நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது, சேரில் உட்காருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரிஸ்க் தான். ஸோ இதுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கும். வாஷ் பேஷன்ஸ் எல்லாம் எல்லாருமே காமனாக தான் இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் இருக்குது. ஜிம்மில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் நான் சொன்னது போல் இதில் நம்ம இந்தளவுக்கு ஃபேக்டர்ஸை நம்ம மைண்டில் எடுக்கணும். ஸோ இன்டெஃபினட்டாக ஜிம்ஸை மூடி வைக்கிறது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டாவோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராகவோ இல்லை ஜென்ரலாக ஒரு சொசைட்டி மேலே ஒரு அக்கறை கொண்டவராகவோ இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சஜஷன்ஸை நீங்கள் ஒரு சின்ன இமெயிலில் டிராஃப்ட் பண்ணி ஹெல்த் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்புங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கே நீங்கள் அனுப்பலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.